ஏற்கனவே விக்கிரவாண்டியில் நிற்காதனால விஜய் கமல்ஹாசன் 2.0 ஆகிட்டார். நீங்கள் விக்கிரவாண்டி நாங்குநேரி எலெக்ஷன் வரும்போது சீமான் நின்னார். சீமான் நாங்குநேரியில் 2% ஓட்டு தான் எடுத்தார், விக்கிரவாண்டியில் 1.5% ஓட்டு தான் எடுத்தார். இந்த 2 எலெக்ஷன்லையும் கமல்ஹாசன் நின்றுப்பாருன்னா கமல்ஹாசனால் குறைஞ்சபட்சம் 5-6% வாக்கு எடுக்க முடியும். சீமான் எடுத்த 1.5 ஒரு அரை குறைச்சிருக்க முடியும், 2.5லையும் அதுலேயும் ஒரு அரை குறைச்சிருக்க முடியும். சீமானுக்கு ஓட்டு நெக்லிஜிபிள் ஓட்டாட்டும், இவர் ஒரு 5% எடுத்த ஒரு லீடராட்டும் அவருக்கு இமேஜ் வந்திருக்கும். ஒரு இடைத்தேர்தல் இல்லை அந்த பெர்செப்ஷன் தோற்றம் கிடச்சிருக்கும். அவர் இடைத்தேர்தலில் பாய்காட் பண்ணிட்டார். சீமான் விக்கிரவாண்டியில் எடுத்தது 1.5% ஓட்டு தான். அவர் வந்து நாங்குநேரில் எடுத்தது 2% ஓட்டு தான். ஹரிநாடார் சீமானை விட அதிக ஓட்டு எடுத்தார். ஹரிநாடார் நடராஜனால குண்டாஸ்லலாம் கை செய்யப்பட்ட நண்பர், தம்பி. நம்ம எப்போ நமக்கு பிறந்த நாள்லாம் வந்தால் ஒரு கிரீடெல்லாம் போட்டு மாலைலாம் போட்டு நல்லா இருப்பான். எனிவே அவன் வந்து ஒரு ஜாதி அமைப்பை வச்சு ஒரு 2.5% ஓட்டு எடுக்கும்போது சீமானால் பொதுத்தள கட்சியால் 2% வாக்கு தான் எடுக்க முடிஞ்சுது. இது ஊடகத்தில் விமர்சனம் பண்ணப்பட்டது. ஹரிநாடாரோட சீமானுக்கு ஓட்டு குறைவு, ஹரிநாடாரோட சீமானுக்கு ஓட்டு குறைவுன்னு. இங்கே கௌதம் நின்னார், கௌதமத்தோட கொஞ்சம் கூடுதல் சீமானுக்கு. இதுதான் பொசிஷன். ஆனால் களத்தில் நின்னதுனால சீமானுக்கு என்ன கிரெடிட் கிடச்சுன்னா, 234 நின்னதுனால, களத்தில் நின்னால சீமான் என்ன கிடச்சிட்டுனா 6.8% ஓட்டு 2021 போயிட்டார். யாருக்குமே இந்த அரசியல் விமர்சகர்கள், நண்பர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் எப்படிரா சீமான் 6.8 போயிட்டாப்புல, கமல்ஹாசன் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய செல்வாக்கனூர். விஜயகாந்த், கமல்ஹாசன், தினகரனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் சீமானுக்கு கிடையாது. ஒரு ஈழப்பிரச்சனர், பிரபாரன், மக்களில் ஒருத்தன், மக்கள்லேருந்து எழும்பி வந்தவொன்னு ஒரு மக்களோட ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள்லேருந்து ஒருத்த நாட்டு எழும்பி வராரு. அதில் மக்களோட நான் நிற்பேங்கிறது தான் சீமானுக்கு மெரிட்டு. அப்போ எப்படிப்பட்ட கமல்ஹாசன் அவர் வந்து 2.5க்கு போயிட்டார். இத்தனைக்கும் கமல்ஹாசன் வந்து சர்க்கார் பட மேட்டரில் விஜய்க்காக பெருசான விஜய் ரசிகர்களுக்கு அபிமானம் பெற்றவர். சீமான் விஜயெல்லாம் ஒரு ஆளா, எடப்பாடிக்கெல்லாமாடா பயப்படுறது, உன்னை என் தம்பின்னு சொல்லதுக்கே வெக்கமா இருக்குன்னு சொல்லி அசால்ட்டா விஜயை தூக்கி போட்டுக்கிட்டு 6.8% வாக்கு எடுக்கிறாரு. கமல்ஹாசன் வந்து 2.5% வாக்கா குறைஞ்சிடுறாரு. ஏன்னா கமல்ஹாசன் வந்து இடைத்தேர்தலில் நிற்கல, கூட்டணி ஆட்சின்னு 214 நிற்கல. கமல்ஹாசன் செய்த தவிர விஜயும் செய்கிறார்.